வர இன்னைக்கு அமைதியா வர என்ன காரணம்? இல்லம்மா, அடுத்த வாரம் 12th வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்கம்மா. இதை நினைச்சுதாம்மா பயமா இருக்கு. அப்படியாம்மா? சரி 12th முடிச்சுட்டு என்ன ஆக போற? வேற என்னம்மா, 12th முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகலாம்னு இருக்கேன். அப்படியாம்மா? ஆமாம்மா. நல்லதுதான். என் பொண்ணு ஐஏஎஸ் ஆனா எனக்கும் பெருமை தானே. சரிம்மா. பூங்கொடி, நீங்க பூங்கொடி அம்மா தானே? ஆமா டீச்சர். பூங்கொடி நல்லா தான் படிக்கிறா. அவளுக்கு கால்குலேட்டர் மட்டும் வாங்கித்தாங்க. அவள் கணக்கு போட ரொம்ப கஷ்டப்படுறா. ஓகே டீச்சர். டீச்சர் நீங்க சொன்னது என்னன்னு கொஞ்சம் எழுதி தரீங்களா? ஓகே. அம்மா, இன்னைக்கு ரிசல்ட்டுமா. சரி மொபைலில் எடுத்து பார்க்க வேண்டியதானே ரிசல்ட்டை? மொபைலில் பார்க்க முடியலம்மா, டவரே கிடைக்க மாட்டேங்குது. சரி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து கால் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். எப்பம்மா கால் பண்ணுறது? எனக்கு வேற பயமா இருக்கு. பயப்படாத, நல்லா தான் எக்ஸாம் எழுதிருப்பேன். சொல்லு தேனு. இன்னும் இல்லை தேனு, நீ பார்த்துட்டியா? ஏய் சூப்பர்ப்பா, நல்ல மார்க் எடுத்திருக்க. எனக்கு இங்கே டவரே கிடைக்க மாட்டேங்குது தேனு. சரி தேனு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். மா, தேனு நல்ல மார்க் எடுத்திருக்காம்மா. அவள் இப்போதாம்மா ஃபோன் பண்ணி சொன்னான். நீ அவளோட நல்ல மார்க் தான் எடுப்பேன். சரி அவள்கிட்ட உனக்கு பார்க்க சொல்றலாம்ல. ஐயோ மறந்துட்டோம்மா, சொல்ல இருந்த பதட்டத்தில் மறந்துட்டோம்மா. எதுக்கு பதட்டம்? நல்லா பயமா இருக்குமா. பயப்படாத, என்ன நடக்கும்னே தெரியல. வேற மார்க் வர எப்படி வருமோ தெரியல. நல்ல மார்க் தான் வரும், கவலைப்படாம. பயமா இருக்கு. பயப்படாத, நம்பிக்கையோட இரு. சரிம்மா. இன்னும் எவ்வளோச்சு கால் பண்றேன்னா பாரு. ஹலோ சொல்லுடி. இந்த இரு பாக்குறேன். எங்க வேகமா போற? நான் டிவி பார்க்க சொன்னாமா. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. இந்த அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி பூங்கொடி 1196 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதலிடத்தை பெற்றுள்ளார். நான் அக்ரி படிச்சுட்டு விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். என்னங்க இவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, விவசாயம் பண்ணலான்னு இருக்கீங்க? இந்த மார்க்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எத்தனை மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் தெரியுமா? நீங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு கம்மியான மார்க்கே எடுத்துக்கலாமே. அச்சா, அப்போ விவசாயத்தை யார் தான் காப்பாத்துவா? ஸ்டேட் டெஸ்ட் மாதிரி நாமளும் 24 மணி நேரத்துல எல்லாத்தையுமே மறந்து போறோம். இதெல்லாம் நிறைய ஆக்ட்ரஸ் வேற பண்றாங்க. நீங்க ஐஏஎஸ் ஆயிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கும்போது தான் ஒரு நல்ல விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் 24 மணி நேரமும் ஸ்டேட்டஸ் ஸ்டோரின்னு வைக்கிறோம். அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டோரி ஸ்டேட்டஸோட நிறுத்திக்கிறமே தவிர அதை நம்ம நடைமுறைப்படுத்துறதுங்கிறதே கிடையாது. ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, உயிர் வாழ்வதற்கே விதை அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செடியோ வந்து நம்ம நட்டு வைக்கணும். அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாலே போதும். சரிங்களா? அதுவே போதுமானது. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இது வந்துட்டு நான் பதவிக்கு வந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் முன்னிட்டு நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் மாவட்ட அளவில் பண்ணுறதை நான் வந்துட்டு இந்த இந்தியா அளவுலையும் உலக அளவுலையும் பண்ணணும்னு நினைக்கிறேன். விவசாயத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். உயர்வுக்கு படி, உயிர் வாழ விதை. தேங்க்யூ. சமூக வலைதளங்களில் #GoGreenChallenge ட்ரெண்ட் ஆகிக் கொண்டிருக்கிறது. இதில் பொதுமக்களும் பிரபலங்களும் கலந்து கொண்டு மரங்களை நட்டு அது தொடர்பான வீடியோவுடன் #GoGreenChallenge என்று பதிவிட்டு வருகிறார்கள்.
மரம் அதிகமாக நடணுன்ற நோக்கத்தை விட நட்ட மரத்தை ஒழுங்காக பாதுகாத்து அதை வளர்க்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அப்படி கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50-60 மரத்தை நட்டு அது நல்ல லெவலில் வளர்ந்து அழகாக இருக்குது. சேலஞ்ச் அக்செப்டட். இதுவரைக்கும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது #GoGreenChallenge சமூக வலைதளங்களில் முதலிடத்தை பெற்றுள்ளது.